திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதில் இருந்து 6 நாட்கள் விலக்கு அளிக்க கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்ற திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்களுக்கு விலக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தினர் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சமன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இருவரும் உடனடியாக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் காவல்துறை விசாரணை அதிகாரி முன் தினமும் காலை 10:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் பின்னர் இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார்கள். இந்நிலையில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல், வாகன டெண்டர், காலி பாட்டில் சேகரிப்பு ஆகியவற்றில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் எம்டி விசாகன் உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனுவை நீதிபதி இளந்திரையன் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் குதிரை பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விலக்களிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் உயர்நீதிமன்ற நிபந்தனைப்படி ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆஜராகி கையெழுத்திட்டு வருவதாகவும் நிபந்தனைகளை தான் நிறைவேற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கங்களுடன் சட்ட ஆலோசனைகளில் ஈடுபட வேண்டியிருந்தால் 6 நாட்களுக்கு மட்டும் தனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரியிருக்கிறார். நேரில் ஆஜராக இயலாதது குறித்து திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ஏற்கனவே நேற்று கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். 6 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் முறையாக மீண்டும் கையெழுத்திடுவேன் எனவும் அதில் உத்தரவாதம் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி ஜி கே இளந்திரையின் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.